ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செயின்ஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவல் கேசரி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம அவல் கொழுக்கட்டை, அவல் லட்டு எல்லாம் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக செய்யக்கூடிய அவல் கேசரி எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு இந்த சிவப்பு அவலை உலக்கில் ஒரு உலக்கு எடுத்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த உளுக்கு 1 கப்பு ஜீனி, உங்களுக்கு கூட வேணும்னா நீங்கள் கூட 1/2 கப்பு கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம், கொஞ்சம் நெய், ஏலக்காய், 1 நுணுக்கு 2 பங்கு தண்ணி, அவ்வளோதான். இப்போ நம்ம போய் கேசரி செய்யலாம். இப்போ அவல் கேசரி நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இந்த அடிகனமான வடை சட்டியை போட்டுட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கோம். நெய் காஞ்சோடனே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கிஸ்மிஸ் பழம், முந்திரி இதை போட்டு வறுத்துடணும். கிஸ்மிஸ் பழம், முந்திரி பழத்தை போட்டு நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு இது சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அந்த அவல் கேசரி நல்லா சுவையாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம சட்டு ஒரு ஸ்வீட் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். இதை தனியாக தட்டில் எடுத்து வச்சுட்டு அதே தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, 1 பங்குக்கு 2 கப் தண்ணி. எப்போயுமே நம்ம சொல்லுவோம்ல, ஸ்வீட் செய்யும்போது லைட்டாக அதில் உப்பு போடணும்னு. ஏன்னா ஸ்வீட்டோட சுவையை தூக்கி காட்டுறதுக்காக சும்மா ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் போட்டு தண்ணி கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. கொதித்த உடனே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க இந்த அவலை கொஞ்சம் கொஞ்சமாக அதை சேர்த்து கட்டி விடாமல் கிளறணும். தண்ணியாக இருக்கமாக இருக்கும், நல்லா அவல் தண்ணி எடுத்துரும். நல்லா ஒன்று போல் கிளறிட்டே இருக்கும், கட்டி விடாமல் கிளறிட்டு வாசனைக்கு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுருணும். இதில் நான் ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கலை, ஏன்னா இங்கே வரைக்கும் யாருக்குமே இந்த ஃபுட் கலர்லாம் பிடிக்காது. உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃபுட் கலர் எது சேர்த்துக்கலாம், இல்லைன்னா குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். கட்டி ஆகிடுச்சு இல்லையா, கட்டியான பிறகு எடுத்து வச்சுருக்கோம்ல சர்க்கரை, அதையும் போட்டு உங்களோட கிண்டணும். கிண்டும் போதே கொஞ்சம் நெய் கொஞ்சோண்டு லைட்டாக நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டி விட்டுருவோம். கட்டி செய்யலாம். செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கலாம். அவ்வளோதான். நல்லா இருந்தால் 1 போல் கிண்டியாச்சு. நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சதுனால கிஸ்மிஸ் பழம், முந்திரி பருப்பு அதை போட்டுட்டு எடுத்து வச்ச அந்த மிச்சம் இருக்க நெய்யையும் ஊற்றி கிளறி வச்சிட வேண்டியது. அவ்வளோதான். சுவையான அவல் கேசரி தயார். இதை எடுத்து பவுலில் வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். அவல் கேசரி செஞ்சு முடிச்சாச்சு. இந்த பவுல் எடுத்து நம்ம பிளேட்டிங்கில் வச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது சூடாக சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஆறுன பிறகு அந்த சாஃப்ட்னஸ் குறையவே குறையாது, நல்லா டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும். நம்ம பாருங்கள், எளிதாக செஞ்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.